ஆரம்பிக்கலாங்களா? ஏனுங்க, வணக்கமுங்க. பிக் பாஸ் சீசன் 8 கோலாகலமாக, அற்புதமாக, ஆசமாக, ஆவேசமாக என்ன சொல்ல வரேன், அதுதாங்க சொல்ல வரேன். ஸோ வேறு லெவலில் தொடங்கியாச்சு. அடுத்த வரப்போகிற 100 டேஸ்க்கும் பாய்ஸ் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் நமக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த வருஷத்துடைய பிக் பாஸ் சீசனுடைய ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு பேர் வந்த உடனே எல்லோரும் வந்து கமல் சாரை மிஸ் பண்ணுறோம், ஆண்டவருடைய ஆளுமை சேதுபதி கிட்ட வருமா, மக்கள் செல்வனை வந்து எப்படி நாங்கள் வந்து பார்க்க போகிறோம், என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு அவர் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து விதைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் விஜய் டிவி அவரை வச்சு நிறையா ப்ரோமோஸும் பண்ணாங்க. இதை மனசில் வச்சுட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய முதல் நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாத்துக்குமே அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்த்தியும் தாண்டி பல ஆர்த்திகள் எடுத்தார். ஏன்னா வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் மூமெண்ட்ஸாக தான் கொடுத்துட்டு இருந்தார். அதாவது கண்டஸ்டன்ஸை வெல்கம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ஹானரும் கொடுத்து, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோவை பேனரில் வச்சு பல மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மீம் டெம்ப்ளேட்டாகவே இருந்தார். அதில் முக்கியமாக முதல் ஆடாக வந்து சிக்கினதே நம்மளுடைய ஆர்னோ பிரதர் அவர் தான். அவருக்கு வாயில் வந்து நேரம் சரியில்லை, சாரி அவருக்கு நேரமே அவரோட வாயால் தான் சரியில்லை அப்படிங்கிறத தன்னோட ஸ்டைலில் மாசாக கெத்தாக ஒரு அட்வைஸையும் கொடுத்து, நோஸ் கட்டிங் ஒரு அட்வைஸ் கொடுத்து அவரை அனுப்பிச்சி விட்டார். அப்போயே அவரோட வாய் கேட்காது, ஏன்னா அவருடைய வாய் அந்த மாதிரி டிசைனில் வடிவமைச்சது. ஏன்னா உள்ளுக்குள்ளே போன முதல் நாள்லேருந்தே அவருடைய அட்டகாசத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இருந்தாலும் மக்கள் செல்வனுடைய அந்த தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிறத பிக் பாஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஆர்னோ பிரதர்கிட்ட இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதனால் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கோங்க பிரதர். இதை தொடர்ந்து கவுண்டம்பாளையம் ஃபேம் ரஞ்சித் அவர்கள், ஏன்னா அப்படி சொன்னால் தான் இன்றைக்கி மக்கள் எல்லாத்துக்குமே இவரை தெரியுது. இவர் நடித்த படத்தோட எடுத்த படத்து மூலமாக தான் இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப வைரல் ஆனார். ஸோ அதை பற்றி தான் கேட்குறாரு அப்படின்னு விஜய் சேதுபதி பேசினா, அவர் எடுத்த ஒரு படத்தை பற்றி இவர்கிட்ட பேசி இவருக்கு ஒரு தக் லைஃப் கொடுத்தாரு. அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவங்க ஊர்லேருந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வந்தார். எங்கள் ஊரில் எல்லோரும் சாப்பிட்டீங்களா தான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் ஊரில் மட்டும் என்ன போய் சாவுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத அவர் ஸ்டைல்லையே நாசுக்காக சொல்லி அவருக்கும் தக் லைஃப் கொடுத்தாரு. ஸோ மக்கள் செல்வனை எல்லாரும் ஒரு மகா கலைஞனாகவும் செம்ம நடிகனாகவும் பார்த்துருப்போம். அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஒரு ஹோஸ்ட்டாகவும் ஒரு தக் லைஃப் கொடுக்குற ஒரு மனிதராகவும் இந்த முதல் நாள் பிக் பாஸ்லேயே நம்ம வந்து அவர் வந்து உணர்த்திட்டார். முக்கியமாக இந்த ரஞ்சித், அதாவது கவுண்டம்பாளையம் ரஞ்சித், இவர் சந்தித்த இந்த ஒரு அனுபவத்தை நம்ம மறந்துடலாம். ஆனால் அவர் வாழ்க்கையில் என்றைக்கு எத்தனை கவுண்டம்பாளையம் பார்ட் 2 பார்ட் 3 எடுத்தாலும் மறக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கண்டிப்பாக புரிஞ்சிருப்பார். ஸோ அதனால் கவுண்டம்பாளையம் ரஞ்சித் அவர்களே, உங்களுடைய அந்த நாடக காதல், நாடக மேடை மற்றும் எந்த காதலாக இருந்தாலுமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகும்போது எல்லாம் கொஞ்சம் மூட்டை முச்சு கட்டி எல்லாம் வெளியே வச்சுட்டு போனாதான் அட்லீஸ்ட் நாட்டு மருத்துவம் மாதிரி 48 நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். இல்லை கவுண்டம்பாளையம் படம் மாதிரி நாளே வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். அதாவது ஹவுஸ்ஃபுல்லே ஆகாமல் ஹவுஸ் விட்டு வெளியே போக வேண்டியதான். அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து புரிஞ்சு முதுக சுரிஞ்சு அறிஞ்சு இருந்துக்கோங்க. இதுக்கு மேலே மக்கள் செல்வனால் தாண்டி எத்தனை செல்வன் வந்தாலும் உங்களை வந்து திருத்தவே முடியாது. அதனால் இதுக்கப்புறம் கவுண்டம்பாளையத்தை படத்துடைய சீக்வலோ ப்ரீக்வலோ எடுக்கிற விஷயத்தையும் நீங்கள் மறந்துடுங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். அண்ட் முக்கியமாக அவர் எடுத்த படம் மீது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடம் கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது அவரே வந்து சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே வரக்காக தான் அவர் இந்த படமே எடுத்திருக்காரு அப்படிங்கிறது லைட்டாக டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூத்தாடி 2 பட்டா ஊருக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அதேமாரி 4 பொண்ணுங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பிரளயமே நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த பிரளயம் தான் நேற்று நடந்துச்சு. அதாவது எல்லாருமே ஆர்னோவோட வாய்க்கு அவர் தான் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து புக் அப்படின்னு மூஞ்சியில் குத்துற மாதிரி, எப்படி இந்த அங்கிளுக்கு மூஞ்சியில் குத்துனார்ல தன்னோட ஸ்டைலில், அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்காக கொடுத்தது விஷயம் என்ன அப்படின்னா, கவுண்டம்பாளையம் படம் பார்ட் 2 வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஷாக் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் 24 ஹவர்ஸில் முதல் எலிமினேஷன் அப்படிங்கிற புது ரூல்ஸை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படின்னு பார்த்தா, மாஸ் காட்டிய மக்கள் செல்வனுடைய பொண்ணு, அதாவது நம்மளுடைய மகாராஜா படத்தில் நடித்தாங்கல்ல மகாராஜாவோட பொண்ணா, அந்த பொண்ணையே ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணியிருக்காங்க. சாச்சனாவை சாச்சு புட்டிங்களேடா அப்படின்னு சோஷியல் மீடியாஸில் சாச்சனாவுடைய பாய்ஸ் ஃபாலோவர்ஸ், பாய்ஸ் ஃபேன்ஸ் மற்றும் பிஆர் டீமெல்லாம் வேறு லெவலில் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொமோஷனே அவங்கள வைல்ட் கார்டு என்ட்ரியில் ரீஎன்ட்ரி கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா அந்த ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக தான், மக்களுடைய அனுதாபம் பெறதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்டே நடந்துச்சுங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ எப்படியோ பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஆளப்போகிறோம் கிளப்புறோம் விழுப்புரத்தில் நிறுத்துகிறோன்னு வேறு லெவலில் ஸ்டார்ட் பண்ணாலுமே அங்கங்கே கண்டிப்பாக சோகமான விஷயங்களும் எமோஷனலான விஷயங்களும் நடக்க தான் போகுது. ஸோ எல்லாத்துக்குமே கெட் ரெடி ஃபோக்ஸ்.
டே ஒன்னுடைய சிறப்பான தரமான சம்பவத்தை கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து சிரிப்பூட்டுற விதமாக இருந்துச்சு அண்ட் சிந்திக்க வைக்கிற விதமாக இருந்துச்சு, கண்டிப்பாக அது இருக்காது. இருந்தாலும் ஒரு மனசாட்சிக்காக நானே கேட்டுக்கிறேன். அண்ட் சாச்சனா அவங்களோட இந்த எலிமினேஷன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. உலகத்தின் 8வது அதிசயமாக என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நம்ம வீடியோவை பார்க்குறதா தான் இருக்கும். அவர் பார்த்து அவங்களுடைய மகளை திருப்பி ரீஎன்ட்ரி கொண்டு வருவாங்களா, பிக் பாஸ் அடுத்த கட்டம் என்ன நோக்கி போகுது அப்படிங்கிறத விரைவில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.